அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். ஷோ தட் த மாடுலர் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் 1-1 நார் ஆன்-டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-1ஆகவும் இருக்காது, ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. ஃபஸ்ட்டு 1-1. ஓகே, ஸோ 1-1 ஃபங்க்ஷனில் நமக்கு எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கிட்டு x1 ஈக்குவல் டு x2ன்னு ப்ரூவ் பண்ணோம்னா இது 1-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இது மைனஸ் எக்ஸாகவும் ப்ளஸ் எக்ஸாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர், ஸோ இங்கே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ்ன்னு வரணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் 0 அண்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நெகட்டிவ் எப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து மைனஸில் இருக்கும், அதாவது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. சரிங்களா? இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஆர் 0, அதாவது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 1 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். எஃப் ஆஃப் 1. அடுத்து x2க்கு வந்து -1 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். எஃப் ஆஃப் -1. இப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் 1ம் நமக்கு 1 தான் வரும். எஃப் ஆஃப் -1ன்றது இந்த ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இதுவும் 1 தான் வரும். நமக்கு எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 கிடைச்சிடுதா? ஆனால் x1 இஸ் நாட் ஈக்குவல் டு x2, கரெக்டாக? 1 இஸ் நாட் ஈக்குவல் டு -1. புரியுதுங்களா? ஸோ நமக்கு எஃப் ஆஃப் x1, அதாவது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -1ன்னு வருது. ஆனால் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு -1. சரியா? ஸோ அதனால் இது வந்து 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் 1-1 ஃபங்க்ஷன். அடுத்து ஆன்-டு ஃபங்க்ஷன். ஆன்-டு ஃபங்க்ஷன் எப்படி போடணும் ஞாபகம் இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது கோடொமைனில் இருக்கிற ஆல் எலமெண்ட்ஸுக்கு மஸ்ட் ஹாவ் ஒன் ப்ரீ இமேஜ். கரெக்டா? ஸோ இது வந்து கோடொமைனில் இருக்கும், இதுக்கு வந்து நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்களா? அப்போது நமக்கு ரியல் நம்பர்ஸில் -1, -1, -2, -3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து மேப்பே ஆகாது, இமேஜே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராமை போட்டுருவோம் பாருங்க. இது டொமைன், இது கோடொமைன். நான் எக்ஸாம்பிளுக்கு -2லேருந்து எடுக்கிறேன். -1, 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. சரிங்களா? இங்கே அதே போல் -infinity, -2, -1, 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டி. இப்போது நம்ம 0 எடுத்தோம்னா எஃப் ஆஃப் 0 வந்து 0, 1 எடுத்தோம்னா எஃப் ஆஃப் 1 வந்து 1. ஆனால் எஃப் ஆஃப் -1 எடுத்தாலும் நமக்கு 1ன்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் -2 எடுத்தால் +2ன்னு கிடைக்கும், எஃப் ஆஃப் 2 எடுத்தாலும் +2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது நமக்கு நெகட்டிவில் வேல்யூஸ் எடுக்க ஆன்சர் வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். இந்த நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து சும்மாவே இருக்கும். இட் இஸ் ஐடல், ரைட்? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் சும்மாவே இருக்கிறதுனால இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே சம்மு மாதிரி போடணும் அப்படின்னா f of minus 1 equal to minus 1 but for minus 1 in codomain ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இதுதான் ஆன்சர் ஸோ minus 1 in codomain does not have any pre-image ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இமேஜும் இல்லை in domain therefore it is not onto function சரிங்களா hence it is proved ஓகேவா thank you